சொல்லு வானதி. என்ன பண்ற பாண்டி? நான் சும்மா தான் அப்படியே வெளில வந்து உட்கார்ந்திருக்கேன். நீ என்ன பண்ற? இப்பதான் வீட்ல சண்டை போட்டு உள்ள வந்து உட்கார்றேன். சண்டையா? ஏன்? மெடிக்கல் ஷாப் வைக்கிறதுக்கு நகை அடை வச்சு காசு கொடுங்கன்னு கேட்டேன். முதல்ல தரவே மாட்டேங்கிற மாதிரி தான் பேசினாங்க. அப்புறம் அப்படி இப்படின்னு பேசி குடுக்கறேன்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் எதுக்கு சண்டை? முழுசா கேளு பாண்டி. சரி சொல்லு. நகைய அடை வச்சு காசு கொடுப்பாங்களாம். ஆனா அந்த காசை திரும்ப நான் தான் கட்டணுமா? நான் ஏன் பாண்டி கடனை கட்டணும்? அந்த நகை என் கல்யாணத்துக்காக வாங்கி வச்ச நகை. அத அடகு வச்சு எனக்கு காசு கொடுத்துட்டு அப்புறம் அந்த நகையை நானே மீட்கணுமா? அதுக்கு எதுக்கு பாண்டி நகையை அடை வைக்கணும்? குடுக்கற மாதிரி கொடுத்துட்டு அந்த அடகு வச்சதை திரும்ப நானே மீட்கணுமா? அதெல்லாம் வேண்டாம், காசாவே கொடுங்கன்னு சண்டை போட்டேன் நானு. நீயே சொல்லு பாண்டி, அவங்க தானே எனக்கு இதெல்லாம் செய்யணும். ஏய், முதல்ல நீயே அவங்க கிட்ட போய் காசு கேட்ட. நான் தான் பாத்துக்கலாம்னு சொன்னல. ஏன்னா அவங்க தானே பெத்தாங்க. அப்ப என்ன செட்டில் பண்றது அவங்க கடமை தானே. என் அண்ணன் ஃபாரின் போகணும்னு கேட்ட உடனே செலவு பண்ணி அவனை அனுப்பி வச்சாங்கல்ல. எனக்கு பண்றதுக்கு என்னவா? உன்னை என்னால புரிஞ்சிக்கவே முடியல வானதி. ஏன் நான் அப்படி என்ன பண்ணிட்டேன்? அதான் திடீர்னு போய் உங்களுக்கு ஷாக் கொடுக்குறல்ல. அவங்களும் பாவம் தானே. அப்படியா சொல்ற? பின்ன யோசிச்சு பாரு. உனக்கு எனக்கு ஒரு சின்ன சண்டை வந்ததும் என்ன கல்யாணம் பண்ணி வைங்கன்னு பீமுக்கு அவங்க கிட்ட போய் கேட்டேன். அவங்களும் உன்னை நம்பி கல்யாணம் ஏற்பாடுலாம் பண்ணிட்டாங்க. திடீர்னு என்ன கூட்டிட்டு போய் கல்யாணம் வேண்டாம், பாண்டி தான் வேணும்னு சொல்றேன். இப்போ மெடிக்கல் ஷாப் வைக்க பணம் கொடுங்கன்னு கேக்குறேன். பாவண்டி அவங்க. அதுவும் என்ன சின்ன அமௌண்டா? அட்வான்ஸ் மட்டுமே 1 லட்சம் ரூபாய் கேக்குறாங்க. இப்படி சடனா இவ்வளவு பிரஷர் போடுறது ரொம்ப தப்பு வானதி. என்ன பண்ண நீ இப்படி சொல்ற? வானதி, இதுல நிறைய யோசிக்கணும். உனக்கு நகையை அடகு வச்சு காசு தரேன்னு சொல்லிட்டாங்க. அதை வாங்க வேண்டியதானே? கடையில இருந்து வர வருமானத்தை வச்சு நகையை மீட்க போறோம். இதுல என்ன பிரச்சனை இருக்கு? அப்படி பண்ணலான்னு சொல்றியா? ஆமாடி. இதுக்கு மேல நீ அவங்க கிட்ட இருந்து என்ன எதிர்பார்க்கற? இங்க பாரு, உனக்கு மத்தவங்க கஷ்டம் புரியவே மாட்டேங்குது வானதி. எப்போ உங்க அப்பா அம்மா தான் உன்னை படுத்துறாங்கன்னு நீ சொல்லுவ, ஆனா நீ தான் அவங்கள படுத்துற. ஏய், கேப் கிடைச்சதே என்ன டேமேஜ் பண்ற பாத்தியா? நான் டேமேஜ் எல்லாம் பண்ணல, உண்மைதான் சொல்றேன். அவங்க தானே உன்னை படிக்க வச்சாங்க. அதுக்கு கட்டின காசை உங்ககிட்ட திரும்பியா கேக்குறாங்க? படிக்க வைக்கிறது அவங்க கடமை, இது அவங்க கடமை இல்ல. புரியுதா? ஒருவேளை நகை கடனை அவங்களே அடைக்கிறேன்னு சொன்னாலும் நீ அதெல்லாம் வேண்டாம், நானே பண்றேன்னு சொல்லணும். அதுதான் உனக்கு பெருமை. அடகு வச்ச நகையை என் பொண்ணு சம்பாதிச்சு மீட்டு எடுத்தான்னு உங்களுக்கு தெரியும் போது எவ்வளவு பெருமையா இருக்கும். பிசினஸ்ல வர லாபத்துல கடன் அடைக்கிறதுலாம் ஒரு நல்ல ஃபீல். அதுதான் வானதி கெத்து. அப்பா அம்மா காசுல செலவு பண்றதுல என்ன கெத்து இருக்கு சொல்லு? ஓ, நீ அப்படி வரியா? இந்த பாயிண்ட்ல நான் யோசிக்கவே இல்ல பாண்டி. ஹே, முதல்ல போய் அவங்க கிட்ட பேசு. இரு, நான் இதோ வரேன். அம்மா, நீங்க சொன்னதா கரெக்ட். நகையை வச்சு எனக்கு பணம் கொடுங்க, நானே நகையை திருப்பி தரேன். நீங்க எனக்கு பணம் எல்லாம் கொடுக்க வேண்டாம். அடி பாவி, கட் பண்ணிட்டு பேச வேண்டியதானடி. லைன்ல வச்சுட்டே பேசுற. இப்ப நான் கட் பண்ண அதுக்கு வேற கத்துவாளே. பிசினஸ்ல வர நகையை வச்சு நானே நகையை மீட்டுக்கிறேன். பாண்டி, நான் அது வெரி குட். நான் சொன்னதை கேட்டுக்கிட்ட அதிசயமா இருக்கே. நியாயமா பட்டுச்சு, அத கேட்டேன். சரி, இந்த அறிவு கூட அவளுக்கு தானா வரல, அந்த பைய சொல்லிதான் வருது. நாம கொஞ்ச நாள் எப்படி இவகிட்ட இருந்து தப்பிச்சிருவோம். ஆனா இவளை கல்யாணம் பண்ணிக்கிட்டு அவன் என்ன பாடுபட போறானோ தெரியல. இல்ல, ஒரு ரிசப்ஷனுக்கு போய் நிக்க நீ ஏன் இவ்ளோ பயப்படுற? அதுக்காக உன் அப்பா நல்லவர்னா நான் சொல்லல. உங்க அப்பா அண்ணன் 2 பேருமே கொஞ்சம் தில்லாலங்கனிக்கு தான். ஆனா நீ கேட்டதும் உனக்கு பிடிச்ச மாதிரி கல்யாணம் பண்ணி வச்சிட்டாங்கல்ல, அப்போ அவர் கேட்கறத நம்ம செஞ்சுட்டு போயிடுவோமே. உங்களுக்கு நிறைய விஷயம் தெரியாத சோழன். எனக்கு என் வீட்டை எவ்வளவு பிடிக்கும் தெரியுமா? நான் ஸ்கூல் காலேஜ் படிக்கும் போதெல்லாம் எங்க அப்பா அண்ணன் பத்தி எல்லாம் நான் ப்ரௌடா சொல்லுவேன். இவ்வளவு என் வீட்டுல என்ன நானே ஒரு பிரின்சஸ் மாதிரி ஃபீல் பண்ணுவேன். எனக்கு ஒண்ணுனா என் அப்பா வருவாரு, என் அண்ணன் வருவான், எனக்கு வேண்டியதை செய்வாங்க. அவங்க எல்லாரும் நான் நிறைய லவ் பண்றாங்க, இல்ல நான் நிறைய நம்பினேன். அது எல்லாத்தையும் அவங்க ஒண்ணுமே இல்லாம ஆக்கிட்டாங்க. அவங்களுக்கு பிடிச்சதெல்லாம் செய்யற வரைக்கும் என்ன ஒரு ராணி மாதிரி பாத்துக்கிட்டாங்க. நான் விருப்பப்பட்டதை செஞ்சு திட்டு வாங்கி அடி வாங்கி என்னென்னவோ நடந்துச்சு. போதும்டா சாமி, அங்க இருந்து கிளம்பி வந்தா அப்ப கூட என்ன விடாம துரத்தி என்னெல்லாம் பண்ணாங்க. அப்புறம் நல்லவர் மாதிரி பேசி நம்மள வீட்டுக்கு கூட்டிட்டு போய் எங்க நகையை திருடினதா உங்க மேல பழி போட்டு. இல்ல, அது என் மேல இருக்க கோவத்துல பண்ணுது. உன் மேல இருக்க எந்த கோவமும் இல்லையே. அப்ப இல்ல சோழன், நம்ம 2 பேரும் போயிருக்கோம். உங்களை வச்சு இப்படி எல்லாம் டிராமா பண்றது சரியா? எனக்கு அதெல்லாம் கஷ்டமா இருக்கும்னு தெரிய வேணா? எப்பவுமே அவங்கள பத்தி மட்டுமே யோசிச்சா எப்படின்னு சொல்லுங்க. இப்போ என் வீட்டுல இருந்து ரொம்ப விலகிட்டேன் சோழன். அவங்கள பார்த்தாலே பயமா இருக்கு.
எனக்கு நானே எனக்கான முடிவுகள் எடுக்க ஆரம்பிச்சிட்டனோ அன்னைக்கு என் வீடு எனக்கு சப்போர்ட் பண்றதை ஸ்டாப் பண்ணிட்டாங்க. சப்போர்ட் பண்ணதை நிறுத்தினா கூட பரவாயில்ல, அவங்களுக்கு பிடிச்சதா செய்யணும்னு டார்ச்சர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. நான் நேசிச்ச வீட்டை இப்ப எனக்கு பார்த்தாலே பயமா இருக்கு. இதெல்லாம் நான் உங்ககிட்ட சொன்னதில்ல சோழன். நான் எப்படி இருந்தேன், இப்ப என்ன எப்படி நடத்துறாங்க, இதெல்லாம் யோசிக்கும் போது எனக்குன்னு யாருமே இல்லாம தனியா இருக்க மாதிரி தோணுது. என்ன பேசுற நீ? இங்க பாரு, நான் இல்லையா உனக்கு? நாங்களாம் இல்ல. அப்படி இல்ல சோழன், இவ்வளவு பெரிய குடும்பம் இருந்தும் அவங்க நமக்காக நிக்கலனா அவங்க யாரும் இல்லாத மாதிரி தானே. நான் எத்தனை தடவை உங்களை தேடி போய் நின்ன, எனக்கு கொஞ்சம் கோவம் இருந்துச்சு, அதை தாண்டி அவங்க மேல அன்பும் இருந்துச்சு. அதனாலதான் நான் போய் நின்னேன். அவங்களுக்கு அந்த அன்பெல்லாம் எங்க போச்சு சோழன்? என்ன அப்படி வெறுக்கிறாங்க, யாருமே என்ன புரிஞ்சுக்கல. நம்ம வீட்டை நினைச்சு நாமளே பயப்படுறதுல எவ்வளவு பெரிய கொடூரம் தெரியுமா? அழகான்னு சொல்றேன். விடுநில, எல்லா அப்பா அம்மாவும் அப்படித்தான். அவங்க சொல்றதை நம்ம கேட்கற வரைக்கும் தான் பாசம் எல்லாம். நீ அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருந்தப்போ ராணி மாதிரி பாத்துட்டாங்கன்னு நீயே சொல்லிருக்கல. ஆனா நீ என்ன மாதிரி ஒரு ஆளெல்லாம் பிடிச்சிருக்குன்னு சொல்ற, அது அவங்களால புரிஞ்சுக்க முடியாது, புரிஞ்சுக்கவும் விருப்பப்பட மாட்டாங்க. அவங்கள சாட்டிஸ்ஃபை பண்றதெல்லாம் ரொம்ப கஷ்டம் இல்ல. நீ விடு. நிலா, இப்போ கல்யாணம் ஆனதும் நீ பயங்கரமா மாறிட்டீங்களா? பாரு, புருஷனை நம்பி மனசு விட்டு பேசுற. முன்னாடிலாம் நான் கிட்ட வந்தாலே திட்டு திட்டுன்னு திட்டுவேன். எனக்குலாம் எப்போ ஆரம்பிச்ச ஃபீலிங்ஸ் உனக்கு இப்ப ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னு நினைக்கும் போது எனக்கு செம்ம ஹாப்பியா இருக்கு. சரி, நான் கேட்கணும்னு நினைச்சேன். என்ன முதல்ல நீங்க எங்க பாத்தீங்க? அது உனக்கு தெரியாதா? எங்க நீயே கெஸ் பண்ணு. எங்க வீட்டுக்கு வண்டி ஓட்ட வந்தப்ப பாத்தீங்களா? அப்போ நான் உன்னை பார்த்தேன். நீ சென்னையில அந்த சூர்யா கூட கார்ல போயிட்டு இருந்தப்போ ஒரு சின்ன ஆக்சிடென்ட்ல நம்ம மீட் பண்ணோம். வண்டி ஓட்டுன அந்த வைப்ரேஷன் வண்டியை அந்த சூர்யா மேலதான் தப்பு, ஆனா அவன் என் மேல தப்புன்னு அலப்பற கொடுத்துட்டு இருந்தான். அப்போ நீ தான் இறங்கி வந்து எனக்காக பேசின. அவர் கரெக்டா தான் வந்தாரு. மங்கா மாட்டியா, நீ தாண்டா தப்புன்னு அவனை திட்டின. அப்பவே எனக்கு ஒண்ணு பிடிச்சு போச்சு. அதுக்கப்புறம் திருவண்ணாமலைக்கு ஒரு வேலையா வந்தேன். அப்ப நான் உன்னை பாப்பேன் எனக்கு தெரியவே தெரியாது. ஆனா உன்னை பார்த்தப்போ அட நமக்கு பிடிச்ச பொண்ணு இங்கே இருக்கலாம்னு சொல்லி பயங்கர ஆச்சரியப்பட்டேன். அப்புறம் உனக்கு அந்த கல்யாணம் பிடிக்கலன்னு தெரிஞ்சதும் எனக்கு உங்ககிட்ட பேசணும் போல இருந்துச்சு. அந்த நேரத்துல நீங்க மட்டும் என்கிட்ட பேசலனா எனக்கு அப்படியே பைத்தியமே பிடிச்சிருக்கும். ஷேர் பண்றதுக்கு ஒருத்தர் கூட இல்ல அந்த வீட்ல. எப்போ எனக்கு சப்போர்ட் பண்றேன் அண்ணி கூட எப்ப அம்மா பக்கம் தான் நின்னாங்க. உங்ககிட்ட வெண்ட் அவுட் பண்ணும்போதுதான் கொஞ்சம் ரிலாக்ஸா இருக்கும். தெரியுமில்ல, அப்போ உன் நிலைமை எனக்கு நல்லா புரிஞ்சுது. அதனாலதான் அங்க இருந்து கூட்டிட்டு வரணும்னு நினைச்சேன். சரி அதெல்லாம் விடுங்க, எப்ப என்ன லவ் பண்ண ஆரம்பிச்சீங்க? அது உன்னை பார்த்தப்பவே பிடிச்சிருச்சு. அப்புறம் மறுபடியும் உன்னை திருவண்ணாமலையில பார்க்கவும் சரி இதுதான் லவ்னு கன்ஃபார்ம் பண்ணிட்டேன். அப்புறம் உனக்கு தான் இந்த கல்யாண ஏற்பாடுலாம் உங்க வீட்டுல பண்றாங்கன்னு தெரிஞ்சதும் இதுமே நின்றுட்டு சரிமா. சரி நமக்கு அதிர்ஷ்டம் இல்ல, எங்க இருந்தாலும் நல்லா இருக்கட்டும் நினைக்கும் போதுதான் உனக்கு இந்த கல்யாணத்துல விருப்பம் தெரிஞ்சது. அப்போதான் அந்த லவ் மறுபடியும் லைட் ஆயிட்டி பார்த்துச்சு, கொஞ்சம் லைட்டா. ஆனா அப்போ உங்ககிட்ட லவ் சொல்றதுக்குலாம் எனக்கு தைரியம் மேல தெரியுமா? எங்க என்ன அடிச்சு துரத்துருவியோன்னு ஒரு பயம். அப்புறம் அங்க இருந்து இங்க வர வரைக்கும் நான் எவ்வளவு மேனிஃபெஸ்ட் பண்ணிருப்பேன் தெரியுமா? உன்னை முதல் முறையா பார்த்தப்போ நான் நம்ம பாண்டிகிட்ட உன்னை பத்தி சொன்னேன்.
நான் ஒரு பொண்ணை பார்த்தேன்டா. அவ ரொம்ப நல்ல பொண்ணு. எனக்கு அவளை பார்த்ததுமே பிடிச்சிருச்சுடா. இப்படி ஒரு பொண்ணு என் வாழ்க்கை முழுக்க கூட இருந்தா நல்லா இருக்குன்னு சொல்லிட்டே இருந்தேன். இன்னைக்கு பாரு, நீ என் கூட இருக்க. இதை என்னால நம்பவே முடியல. எனக்கு இல்லவா? நீ எவ்வளவு கிள்னாலும் இந்த நினைப்பு மட்டும் எனக்கு இருந்துட்டே தான் இருக்கும். நிலா என் மனைவியா என் கூடவே இருக்கா. பாரு, சிலுக்குது பாரு. நல்ல பெரிய கடையா இருக்குல்லடா. ஆமாண்ணே. ஆமாப்பா, இந்த ஏரியாவிலே தான் பெரிய கடை. ஓனர் என் ஃப்ரெண்டு தான்ப்பா. வாங்க உள்ள போய் துணியை பாருங்க. வாப்பா. அண்ணே, போலாம். வாடா. வா. பெரிய கடை நிலா, நீ அந்த குடும்பத்து ஆள் தான் இல்லன்னு சொல்லல. இன்னைக்கு மட்டும் எங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண. அந்த குடும்பத்தோடயே நிக்கணும்னு அவசியம் இல்லல்ல. இல்ல நீ மதி, யாரு இவ தானே? குட்டி போட்ட பூனை மாதிரி அந்த குடும்பத்தையே சுத்தி சுத்தி வரா. ஆ? அம்மா அப்பா அண்ணா அண்ணின்னு யாருமே இவ கண்ணுக்கு தெரியறது இல்ல. ஏமா அங்கே நிக்கிறீங்க? வாங்க கூட்டிட்டு வரா. இங்க என்னமா பேச்சு? அப்பா கூப்பிடுறாருல, வாங்க. வா வா. மேரேஜ் ட்ரெஸ் எல்லாம் எடுக்க நம்ம ரெண்டாவது மாடி போகணும்னு நினைக்கிறேன். வணக்கம் ராஜேந்திரா. உங்களதான் எதிர்பார்த்துக்கிட்டே இருந்தேன். எப்படி இருக்க ராஜேந்திரா? நல்லா இருக்கேன். குடும்பத்தோட வரேன்னு சொல்லியிருந்தீங்களா? அதான் காலையிலேயே வந்துட்டேன். ரொம்ப சந்தோஷம். தேனு, இவர் ராஜேந்தர். இவர் தான் அந்த கடையோட ஓனர். வணக்கம். வணக்கம். இவங்க தான் என் மனைவி தேன்மொழி. இவன் என் பையன் தாஸ். வணக்கம் தம்பி. அது என் பொண்ணு வணக்கம். நிலா. இவர் தான் என் மருமக சோழன். அவங்க எல்லாம் ஒரு ஃபேமிலி பின்னாடி இருக்கிறாங்க. வணக்கம். வணக்கம். பொண்ணு மாப்பிளைக்கு ரிசப்ஷனுக்கு ட்ரெஸ் எடுக்கணும். முதல்ல பொண்ணுக்கு பட்டு புடவை எடுக்கணும். எடுத்துலான்னு பட்டு புடவை செக்ஷன்லாம் இங்க கீழே கிரவுண்ட் ஃப்ளோர்ல இருக்கு. மாப்பிளைக்கு ரிசப்ஷன் ட்ரெஸ் எல்லாம் செகண்ட் ஃப்ளோர்ல இருக்கு. ஓகே ஓகே ஓகே. முதல்ல புடவையில இருந்து ஆரம்பிக்கிறீங்களா? ஆமா ஆமா, முதல்ல புடவை தான் எடுக்கணும். சரி, முதல்ல நாங்க புடவையே சரிண்ணே. வாங்க. நிலா, வா நிலா, நம்ம போய் வா. மாப்பிள, நீங்க எங்க போறீங்க? நிலாவுக்கு புடவை பார்க்க. அதெல்லாம் பொம்பளைங்க சமாச்சாரம், அவங்க பாத்துப்பாங்க. நாம போய் உங்களுக்கு ட்ரெஸ் எடுப்போம், வாங்க. இல்ல, நான் போய் செலக்ட் பண்ணி கொடுத்தாதான் நிலா ஓகே சொல்லுவா. என்ன நிலா? சரி, அப்படியே இருந்தாலும் நிலா ஒரு 2-3 சாரி எடுப்பா. அதுல ஒரு புடவையை நீங்க செலக்ட் பண்ணா போதாதா? அவங்க நிறைய டைம் எடுத்துக்கோங்க மாப்ள. அதுக்குள்ள நம்ம எல்லாருமே போய் ட்ரெஸ் எடுத்துக்கலாம், வாங்க. நீங்க போய் புடவை பாருங்க. வாங்க மாப்ள, வாங்க. வாங்க வாங்க. வாங்க. நீங்க பாத்துட்டீங்களா? முதல்ல இதை பிரிச்சு காட்டுமா. சரிங்க மேடம். நல்லா காஸ்ட்லியான புடவையா காமிமா. ஓகே மேடம். எதுக்குமா காஸ்ட்லி? சும்மா இரு நிலா. கல்யாண புடவை நல்லா கிராண்டா இருக்க வேணாமா? கல்யாணமே முடிஞ்சிருச்சு. அப்புறம் எதுக்கு காஸ்ட்லி புடவை? அதுக்காக நம்ம சைடுல இருந்து எடுக்க வேண்டிய கல்யாண புடவைய எடுக்காம இருக்க முடியுமா சொல்லு? நாம எடுத்துடலாம். அடுத்து ஏதாவது விசேஷம் வரும்ல, அப்ப அது கட்டிக்கும். ஆமா, இப்ப அடுத்த வளகாப்பு வரும். அதுல கூட நீ கட்டலாம்ல. அனி, சும்மா இருங்க நீ. என்ன மதி சொல்றா இவ? அது எடுத்துக்கோன்னு சொல்றாங்கம்மா. இது ஒரிஜினல் பட்டு மேடம். அப்படியா? இத வச்சு பார்க்கலாமா? இத பாரு. இதே மாதிரி நிறைய ஜரிகை வச்சுதான் காமிங்க. இது நம்ம 1,10,000 ரூபாய் போட்டிருக்கு. கல்யாண புடவெல்லாம் அப்படிதாண்டி இருக்கும். வாங்க சார், சொல்லுங்க. ரிசப்ஷனுக்கு மாப்பிளைக்கு ட்ரெஸ் ஓகே சார். கோட் செட் மாதிரி பாக்குறீங்களா, ஷர்வானியா சார்? கோட் தானே? நீ அதானடா கேட்ட? நீங்க ரெண்டுமே காட்டுங்க. மாப்பிளைக்கு எது பிடிச்சிருக்கோ அதை எடுத்துக்கோப்ல. அப்ப வாங்க சார், உள்ள போய் பார்க்கலாம். உள்ளதா இருக்கு. சரி. சார், நீங்க கேட்ட ஷர்வானிஸ் அண்ட் கோட்லாம் இங்கே தான் இருக்கு. பாருங்க. சோடா, வா வந்து பாரு. வெளியில நிறைய வெரைட்டி இருக்குண்ணா. நல்லா இருக்கண்ணே. நல்லா இருக்குடா. நல்லா இருக்குல்ல சார்? வேற பாப்போம். அண்ணா, இது எப்படி இருக்கு? இதுவும் நல்ல கலர் தான்டா. நல்லா இருக்குல்ல? வேற ஏதாவது பாரு. சரி, வேற ஏதாவது பெட்டரா இருக்கான்னு பாக்குறேன். இந்த மாதிரி ட்ரெஸ் எல்லாம் கண்ணால கூட பாத்துருக்க மாட்டானுங்க. இப்போ நம்ம தயவுல வாங்கவே போறானுங்க. ஏய் பாண்டி, இங்க வா. என்னடா? வாடா. டேய், உனக்கு நல்லா இருக்குடா, எடுத்துக்கிறியா? உனக்கு தானே எடுக்க வந்திருக்கோம், நீயே எடுறா. டேய் அண்ணா, இதை பாருண்ணே, நல்லா இருக்குல்ல உனக்கு?
25,000 போட்டிருக்கடா. 25,000 போட்டுருக்கா என் கூட. எவ்வளவுண்ணா? ஆமாண்டா. அடேங்க. இத பாருண்ணே, 4,000 போட்டிருக்கு. ஏன்பா நல்ல சட்டையெல்லாம் பார்த்தே இருக்க மாட்டானுங்க போலயே. 4,000 ரூபாவா? தெரிஞ்ச விஷயம் தானடா. பல்லவா, அத வை. சோழனுக்கு தானே எடுக்க வந்தோம், அவனுக்கு பார்க்கலாம். தம்பி அப்படிலாம் இல்ல. எல்லாருக்குமே ட்ரெஸ் எடுக்க தான் வந்திருக்கும். விலைய பத்தி எல்லாம் யோசிக்காதீங்க. உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு மட்டும் சொல்லுங்க. காசு கொடுக்கறதுல எனக்கு பிரச்சனையே இல்ல. தம்பி பாருங்க, எப்பயாதானே இந்த மாதிரி ட்ரெஸ் எல்லாம் எடுப்பீங்க? ஆமா சார், அடிக்கடி ட்ரெஸ் எடுக்கிற பழக்கம் எங்க வீட்ல இல்ல. ஓ, தம்பி ஏன் வெளியே பாத்துக்கிட்டு இருக்கீங்க? நீங்களா பே பண்ண போறீங்க? நான் தானே கொடுக்க போறேன். விலையெல்லாம் பாக்காதீங்க, எடுத்துக்கங்க.